ஐயோ 6 பாலுக்கு 9 ரன்னா. 6 பாலுக்கு 9 ரன்னா எப்படி அடிக்க போறோம் தெரியல. பயப்படாத, நான் இருக்கலடா. அதானே. கான்ஃபிடன்ட்டா இரு. டேய் நான் தான பயப்படணும், நீ என்ன பயப்படுற? 9 ரன் ஈஸியா அடிச்சு போடா டெத் ஓவர்ல. டேய் போன மேட்ச் இப்படிதான்டா. 6 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். நாங்க 2 பேர் தான் ஸ்ட்ரைக்ல இருந்தோம், தோத்துட்டோம். இந்த மேட்ச் 6 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். நாங்க 2 பேர் தான் ஸ்ட்ரைக்ல இந்த இருக்கோம். மேட்ச் தோத்துறடா. தோத்துறீங்களாவா? போற பக்கம் பார்த்தா தோத்துறோம் தான் நினைக்கிறேன். டேய் இங்க என்னடா பண்றது? நீ பயப்படாத, என்கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு பாரு. அம்மா லேப்டாப்பா? ஆமாப்பா. டேய் போன தடவையும் போன மேட்ச் இதே ஸ்டேஜ்ல தான் இருந்தோம். ஆனா அங்க என்ன ஆயிருச்சு, சூப்பர் ஓவர்ல போய் வேஸ்டா 2 ரன் அவுட் ஆகி தோத்துட்டோம். ஆனா இந்த வாட்டி சூப்பர் ஓவர்ல போய் ரன் அவுட்டே ஆகாம ஜீக்கிறோம்டா. அதுக்கு என்ன பிளான் இருக்கா? அதுக்கு என்கிட்ட பிளான் இருக்குடா. பிளான்லாம் இருக்கட்டும், சூப்பர் ஓவர் மேல இருக்கணுமே. ஏன் சூப்பர் ஓவர் தானே ப்ரோ? எங்க கோர்ஸ் லெவல் ஆனாதானே இப்ப 2 விக்கெட் எடுக்கிற மாதிரி. அவுட் ஆகிட்டாங்களா? ஏய் என்னடா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அவுட் ஆகிட்டு இப்படி ஏன்டா தோக்க வச்ச? சரி ஃப்ரீயா விடு. அடுத்து ஒரு 6 பாலுக்கு 9 வரும்ல, அதுக்கிட்ட என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சூப்பர் ஓவர் போய் அழகா ஜெயிக்கலாம். அது பார்த்தல. ஒரு நிமிஷம், இந்த மேட்சோட ஹைலைட்ஸே பாரு. அழகா 10 ஓவருக்கு எவ்வளவு நடிச்சிருக்கீங்க. அப்ப ஏன்னா தோக்குறீங்க? அதான் ப்ரோ இது தெரியல. நாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சே இல்லடா. ஏங்க நாங்க எப்பவுமே சீசன் ஃபுல்லா ஜெயிச்சிட்டு கடைசி 4 மேட்ச் தோத்து வெளில போயிடுவோம். அதுக்கு பதிலா இப்ப நாங்க நடுவுல தோக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? ஜெய் சாகிர் கான்.